பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் வகை வகையான தீபங்கள் நம்ம நாட்கிழமை இல்லை விசேஷத்துக்கு ஏற்றவாறு அமைத்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வீட்டிலையும் காலையிலும் மாலையிலும் அந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நல்ல செயல்திறன் அதிகரிக்கும், நன்மை கிடைக்கும், பெரும் புண்ணியம் உண்டாகும், முன்வினை பாவம் அகலும், விலகும். அதனால தான் மாலையில் 4:30 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் உள்ள அந்த காலம் பிரதோஷ வேலை காலம்னு சொல்லுவாங்க. இது சிவபெருமானுக்கும் நரசிம்ம மூர்த்திக்கும் உகந்தது. இந்த நேரத்திலே வீட்டிலே தீபம் ஏற்றினால் திருமண தடை அகலும், கல்வி தடை நீங்கும் என்பது ஐதீகம். மற்றும் வீட்டில் மகாலட்சுமியினுடைய அருள் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு தீபத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஆன்றோர்கள் கூறியிருக்காங்க. மண்ணால் செய்யப்பட்ட விளக்கில் தீபம் ஏற்றினால் பீடை விலகும். வெள்ளி விளக்கிலே தீபம் ஏற்றினால் திருமகள் அருள் கிட்டும். பஞ்சலோக விளக்கிலே தீபம் ஏற்றினால் தேவதை வசியம் ஏற்படும். வெண்கல விளக்கிலே தீபம் ஏற்றினால் ஆரோக்கியம் உண்டாகும். இரும்பு விளக்கிலே தீபம் ஏற்றினால் சனி கிரக தோஷம் நீங்கும். காரிய வெற்றிக்கு வெற்றிலை தீபம் ஏற்றலாம். பசு நெய்யிலே தீபம் ஏற்றினால் மோட்சம் கிடைக்கும், பாவங்கள் தீரும், மகாலட்சுமி அருள் கிடைக்கும். வெள்ளிக்கிழமையிலே சகல ஐஸ்வர்யங்களும் பெருக உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது வழக்கம். அதுபோல ஜல தீபம் ஏற்றினால் குடும்பத்திலே இருக்கக்கூடிய உஷ்ணம் போன்ற பிரச்சனைகள் தீர்ந்து தணிந்து குளிர்ச்சி ஏற்படும்ங்கிறது நம்பிக்கை. மிளகு தீபம் பைரவருக்கு ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான தீபம். இதை வீட்டிலேயே கூட வைத்து நீங்க பைரவர் படத்துக்கு முன்னால இந்த தீபம் ஏற்றலாம். இதனால் கடன் தொல்லை நீங்கும். பைரவரை நினைத்து வழிபாடு செய்வதனால தீராத பிரச்சனைகள் தீரும். வளர்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமி திதிகள்ல மிளகு தீபம் ஏற்றி வைத்தால் எல்லா பிரச்சனைகளும் தீங்கும். ஒருமுக தீபம் ஏற்றினால் நினைத்த காரியம் கைகூடும். இருமுக தீபம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை கிட்டும். 3 முக தீபம் ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும். 4 முக தீபம் ஏற்றினால் பசு பூமி செல்வம் சர்வ பீடை நிவர்த்தியாகும். 5 முக தீபம் ஏற்றினால் சகல நன்மையும் ஐஸ்வர்யமும் கிட்டும். பருத்தி பஞ்சு வைத்து தீபம் ஏற்றினால் குடும்பம் சிறக்கும், நற்செயல்கள் நடக்கும். வாழைத்தண்டு நாரிலே தீபம் ஏற்றினால் முன்னோர் சாபம் தெய்வ குற்றங்கள் நீங்கி அமைதி உண்டாகும். தாமரை தண்டு நூலிலே தீபம் ஏற்றினால் நிலைத்த செல்வம் நீடித்து கிடைக்கும். வெள்ளை எருக்கம்பட்டியிலே தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும். புதிய மஞ்சள் துணியிலே தீபம் ஏற்றினால் நோய்கள் குணமாகும். புதிய சிகப்பு வண்ண துணியிலே தீபம் ஏற்ற குழந்தையின்மை போன்ற புத்திர தோஷங்கள் நீங்கும். புதிய வெள்ளை துணி திரியிலே தீபம் ஏற்றினால் அனைத்து நற்பலன்கள் கிட்டும். கிழக்கு திசை நோக்கி விளக்கேற்றுவது துன்பம் நீக்கும், குடும்ப அபிவிருத்தி ஏற்படும். மேற்கு திசையிலே விளக்கேற்றுவது கடன் தோஷம் நீக்கும். வடக்கு திசை தீபம் ஏற்றினால் திருமண தடை அகலும். தெற்கு நோக்கி மட்டும் நம்ம தீபம் ஏற்றக்கூடாது, மரண பயம் ஏற்படும். தினசரியும் தீபம் ஏற்றும் போது சில மந்திரங்களை கூறி வந்தால் நல்ல பலன் கிட்டும். தீபஜோதி பரபிரம்மம், தீபஜோதி ஜனார்த்தனம், தீபோம ஹரது பாவம், தீபம் ஜோதி நமோஸ்துதே, சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதம் சத்ரு புத்திர விநாசாய தீபஜோதி நமோஸ்துதே என்ற மந்திரங்களை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 3 தடவை 5 தடவை 7 தடவை 9 தடவை கூறி வந்தால் நல்ல பலன் கிட்டும். வீட்டிலே தெரியாமல் கூட பஞ்சதீப விளக்கு எண்ணெயில தீபம் ஏற்றக்கூடாது. இந்த 5 கூட்டி எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. இலுப்பை எண்ணெய் விளக்கு, எள் தீபம், எலுமிச்சை தீபம், தேங்காய் தீபம் போன்றவற்றையும் கூடிய வரைக்கும் வீட்டில் ஏற்றக்கூடாது. கோயில்களில் சென்று முறையாக உரிய தெய்வத்திற்குத்தான் ஏற்ற வேண்டும். எள்ளு தீபம் சனீஸ்வரருக்கு உகந்தது. சனீஸ்வர தோஷம் நீங்கும். இது முக்கிய விளக்காகும்.
வீட்டிலே வைத்து ஏற்றினால் எதிர்மறை விளைவுகள் ஏற்படும்னு புராணங்களும் ஜோசிய நூல்களும் கூறுகின்றன. எள்ளு தீபமும் ஏற்றக்கூடாது. அதே போல துர்க்கை அம்மனுக்கு ஏற்றப்படும் எலுமிச்சை தீபத்தை எக்காரணம் கொண்டும் வீட்டிலே ஏற்றக்கூடாது. உக்கிர தெய்வங்களுக்கு ஏற்றப்படும் பரிகார தீபங்கள் கண்டிப்பாக வீட்டிலே ஏற்றவே கூடாது. பொதுவாக தீபம் ஏற்றினால் எண்ணெய் முழுவதும் தீர்ந்து தீபம் தானாக அணையும் வரை விட்டுவிடக்கூடாது. இது கெடுதலை தவிர்க்கும். அதனால ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பே அந்த தீபத்தை பூவால் குளிர்விக்க வேண்டும் அல்லது குச்சியால் குளிர்விக்க வேண்டும். இந்தவாறு தீபங்களை வீட்டிலே ஏற்றி நீங்க காலையில 6லிருந்து 7:30 மணிக்கும் மாலையில 5லிருந்து 7:30 வரைக்கும் பிரதோஷ தினங்கள் அன்னைக்கு 4:30லிருந்து 6 மணி வரைக்கும் ஏற்றி சிவபெருமானுடைய அருளையும் நரசிம்மனுடைய அருளையும் அனைவரும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன்.